அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவலுங்க. அதாவது ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய காலகட்டம், அதாவது மே மாதம் 26ஆம் தேதிக்கு பிறகு பார்க்கும் பொழுது 70 ஆண்டுகளுக்கு முந்தைய சாபங்கள் கூட தீரக்கூடிய வகையில் இந்த காலத்தில் உங்களுக்கு கிரக நிலைகள் அமைய பெற்றிருக்கிறது. இதன் வாயிலாக தங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா விடுபட்ட பிரார்த்தனைகள், வேண்டுதல்கள், பரிகாரங்கள் எல்லாத்தையும் செய்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடந்த காலங்களாகட்டும், இல்லை உங்களுடைய முன்னோர்களாகட்டும், இல்லை அடுத்து வரக்கூடிய சந்ததியினர்களுக்காகட்டும், உங்களுக்கான அந்த தோஷங்கள், சாபங்கள் ஏதாவது இருந்தால் அது தீரக்கூடிய ஒரு வாய்ப்பை கிரகங்கள் அமைச்சு கொடுக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்துமே உங்களுக்கு அதீத நன்மைகளை உடனுக்குடன் தரக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது. அதனால் இந்த நேரத்தை தவறாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் விடுபட்ட வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள், பரிகாரங்களை தாராளமாக மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கிறது இந்த காலம் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற பயணங்கள் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கிறதுங்க. அதே நேரம் உடல்நல பிரச்சனைகள் ஒரு அளவுக்கு தொந்தரவு கொடுக்கும். அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்க பாருங்க. தொழில் வியாபாரத்தில் உழைப்பு அதிகரிக்கலாம். நண்பர்களுடன் எதிர்பாராத சண்டைகளும் வரலாம். திட்டமிட்ட வேலைகள் மெதுவாகவே நடக்குங்க. அதே நேரம் நீங்கள் குடும்பத்துடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. சமூகத்தில் பெரியவர்களினுடைய ஆதரவு கிடைக்கப்பெறும். பழைய நண்பர்களை சந்தித்து மகிழ்ச்சி அடைவீங்க. எடுத்த காரியங்களில் வெற்றி நிச்சயங்க. புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. வேலையில் நல்ல முன்னேற்றத்தையும் காண்பீங்க. புதிய கடன்கள் வாங்கவும் நேரிடலாம். நண்பர்களால் எதிர்பாராத சிக்கல்கள் வரும். உடல்நல குறைவால எரிச்சல்கள் உண்டாகும். சில வேலைகள் பாதி தள்ளி போகலாம். திடீர் பயணங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. வேலையில அதிகாரிகளால அழுத்தம் அதிகரிக்கவும் செய்யலாம். உறவினர்களிடமிருந்து சுப நிகழ்ச்சிகளுக்கான அழைப்புகள் வரும். நிதி நிலைமை ஓரளவு மேம்படும். எடுத்த காரியங்கள்ல சாதகமான சூழல் நிலவுங்க. பயணங்களின் போது புதிய நபர்களினுடைய அறிமுகம் கிடைக்க பெறுவீங்க. தெய்வ வழிபாடுகளில் பங்கேற்பீங்க. வேலையில் புதிய ஊக்கத்தொகைகளையும் பெறுவீங்க. புதிய அறிமுகங்கள் லாபகரமாகவே இருக்கும். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க. வீடு, வெளியிடம் என எல்லா இடங்கள்லையுமே அனுகூலமான சூழல் நிலவுங்க. பழைய நண்பர்களுடன் விருந்து கேளிக்கைகளில் பங்கேற்பீங்க. தொழில் வேலையில் திருப்திகரமான சூழ்நிலை இருக்கும். பொருளாதார சிக்கல்களால் புதிய கடன் வாங்க முயற்சிப்பீங்க. திடீர் பயணங்கள் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்களுடன் சில விஷயங்கள்ல வாக்குவாதங்கள் ஏற்படலாம். எடுத்த காரியங்கள்ல தாமதம் உண்டாகலாம். குடும்ப விஷயங்கள்ல தங்களுடைய எண்ணங்கள் நிலையாக இருக்காதுங்க. சிறிய உடல்நல குறைபாடுகள் வருவதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கின்றது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு முன்னேற்றத்தையும் பெரிய அளவில் வளர்ச்சியையும் தரக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க. இருந்தாலும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மிகுந்த கவனமாக இருக்கணும். வேலையில் பேப்பர் போடுற அப்படிங்கிறது, வாக்குவாதம் செய்கிறது, தான் சொல்வது தான் சரி அப்படிங்கிறது, முதலாளிகளுக்கு ஆலோசனை கூறுவது போன்றவற்றை இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா வேலையை இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். உறவுகளால் சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு சரியாகும். அடுத்தடுத்து செட்டில் ஆகக்கூடிய யோகம் ஒரு சிலருக்கு உண்டுங்க. யோகத்தை அதிகமாக பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய கடன்கள் தீரும் அமைப்பு ஏற்படுகிறது. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இழுபறியாக இருந்து வந்த சிக்கல்கள் தீருங்க. முன்னேற்றம் நிறைந்த காலகட்டமாகவே இருக்க பெறுவீங்க. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு என எல்லா விஷயங்கள்லையுமே ஏற்றம் ஏற்படும். புதிய வண்டி வாகனங்களை வாங்குவீங்க. இரத்த பந்த உறவுகள், தாய் வழி உறவுகளிடம் இருந்து வந்த மனத்தாங்கல், கஷ்டம் அனைத்துமே நீங்க பெறுவீங்க. அதே மாதிரி பெரிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குங்க. பதவி உயர்வு ஏற்படலாம். சம்பள உயர்வு கிடைக்க பெறலாம். சில பல யோகங்கள் மூலமாக உங்களுக்கு அனுகூலங்களும் இருக்கின்றதுங்க. இன்னொரு வேலை, தொழிலை ஆரம்பிக்காம இப்போது இருக்கக்கூடிய வேலையை விடாமல் இருக்கிறது
ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி அமைதியாக இருப்பது பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்துங்க. உத்தியோகத்தில் அமைதியாக இருந்தால் பெரிய ஏற்றங்கள் கிடைக்க பெறலாம். தொழிலில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், கூட்டாளிகள் மாற்றம் அப்படின்னு அனைத்து விதமான மாற்றங்களும் ஏற்படலாம். குடும்பத்தில் அற்புதம் ஏற்படுங்க. சுபிக்ஷம் உண்டாகலாம். அந்யோன்யம் அதிகரிக்குங்க கணவன் மனைவிக்கு இடையில். அதே நேரம் சுப செலவுகளையும் செய்வீங்க. அந்யோன்யம் அதிகரிக்கிறதுனால மற்றவர்களால் மனஸ்தாபங்கள் ஏற்படுறது, கோபமாக இருப்பது போன்ற நிலைமைகள் சரியாக ஆரம்பிச்சிடும். புதிய வரவு உங்களுக்கு கிடைக்கப்பெறும். குடும்பத்தில் நல்லவை நடக்க ஆரம்பிச்சிடும். சுபகாரியங்கள் நடக்கலாம். வீடு நிலம் வாங்கக்கூடிய யோகங்களும் உண்டாகலாம். விவசாயம் நடைபெறும். பண்ணைகள் வாங்கக்கூடிய யோகங்களும் இருக்கின்றது. எல்லா விதத்திலையுமே ஏற்றம் ஏற்படுங்க. பட்டீஸ்வரம் அப்படின்ற துர்க்கையை வழிபாடை நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் நிறைய அனுகூலத்தை உங்களால் அடைய முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா இழுபறியாக இருந்து வந்த சிக்கல்கள் தீருங்க. அப்பா அம்மாவினுடைய ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வது நல்லது. தங்களை விட பெரியவர்களை எல்லாம் நன்றாக பார்த்து கொள்வது நல்லது. பயணங்களில் புதிதாக அறிமுகமாகும் நபர்களிடம் மிகுந்த கவனத்தை செலுத்த பாருங்க. அக்கம் பக்கத்தில் சண்டை வைத்து கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. தொலைதூரத்தில் இருக்கிறவங்க பெற்றோரிடம் பேசுவது நன்மையை பயக்கும். அவர்களிடம் இணக்கமாக பாசமாக பேசுவது நல்லது. நல்ல நேரம் அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. இந்த நேரத்தை சரியா பயன்படுத்தி கொண்டா வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல குரு பகவான் பார்க்கறதுனால பிள்ளைகள் தொழில ஏற்றம் போன்றவை உருவாகலாம். குடும்பத்துல புதிய உறவுகள் வரலாம். தடைகள் அனைத்தும் நீங்க பெறுவீங்க. பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும். தைரியம் ஏற்படும். மன வருத்தத்துல அறைக்குள்ளேயே இருப்பீங்க. அந்த நிலைமைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் மாற ஆரம்பிச்சிடும். சுறுசுறுப்புக்கு பஞ்சம் இல்லாம அற்புதமாகவே இருப்பீங்க. கோபப்பட்டு கொண்டே இருந்த நிலைமைகள் எல்லாமே மாற ஆரம்பிச்சிடும். அற்புதமோ ஆனந்தமோ தெய்வ தரிசனமோ ஏற்படலாங்க. ஜோதிடம் ஆன்மீகம் பெரிய அளவுக்கு ஏற்றமோ கௌரவமோ ஏற்படுத்தலாம். எல்லா வகையிலுமே முன்னேற்றம் உண்டாக வாய்ப்புகளும் இருக்கிறது. நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்க பெறுகின்றது. அதே நேரம் வேலை செய்பவர்களினுடைய இலக்குகள் நிறைவேற ஆரம்பிக்கும். வியாபாரத்தில் ரிஸ்கான முடிவுகளை எடுக்கிறத இந்த நேரத்தில் தவிர்த்து கொள்ளுங்க. நெருங்கிய நபர் ஒருவர் துரோகமும் செய்யலாம். அதே நேரம் மாணவர்களுக்கு விரும்பிய வெற்றி கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. வாழ்க்கை துணையின் முழு ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க. சகோதரர்களினுடைய முழு ஒத்துழைப்பு கிடைக்கும். இளைஞர்களுக்கு நேர்முக தேர்வில் வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கின்றன. பழைய நண்பர்களை சந்தித்து மகிழ்ச்சி அடைவீங்க. மற்றவர்களின் சண்டைகளில் இருந்து விலகி இருப்பதே நல்லது. தங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் தொழிலில் நஷ்டம் ஏற்படலாம். எந்த ஒரு பெரிய ஒப்பந்தத்தையும் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டாம். காதல் உறவுகளில் கசப்பு வரலாம். விரும்பாமலேயே ஒருவருடன் வாக்குவாதமும் உருவாகும். முடியும் தருவாயில் இருக்கக்கூடிய சில வேலைகள் நின்று போகவும் வாய்ப்புகள் இருக்கிறது. வேலையில் சில விரும்பத்தகாத பணிகளை செய்ய வேண்டியதாகவும் இருக்குங்க. அதே நேரம் திடீரென ஒரு நல்ல செய்தி கிடைக்கப்பெறுவீங்க. வேலையில் அதிகாரிகளினுடைய ஆதரவும் கிடைக்கப்பெறுவீங்க. புதிய வேலையை பற்றி உற்சாகமாகவே இருப்பீங்க. சொத்துக்களில் பாக பிரிவினை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உருவாகின்றன. மாணவர்களுக்கு விரும்பிய வெற்றி கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதே நேரம் உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும். அப்படி இல்லைனா பழைய நோய் மீண்டும் வரலாம். வருமான நிலை வலுவாகவே இருக்கும். சமூகத்தில் மதிப்பு மரியாதையும் கிடைக்கப்பெறலாம். முதலீடு செய்வதை தவிர்க்க முயற்சி பண்ணுங்க. மற்றவர்களின் பேச்சை கேட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். வாகனத்தை கவனமாக ஓட்டுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வேலையில் அதிக சுமை இருக்கிறதுனால மன அழுத்தம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. பிள்ளைகள் காரணமாக ஒருவருடன் வாக்குவாதமும் ஏற்படலாம். சட்ட சிக்கல்ல மாட்டிக்கொள்ள வாய்ப்புகளும் இருக்கின்றது. படிப்பு சம்பந்தமான சில பிரச்சனைகளும் வரலாம். திருமண வாழ்க்கையில இடைவெளியும் அதிகரிக்கவும் செய்யலாம். அதே நேரம் முதலீடு செய்வதற்கு முன்பாக அனுபவம் வாய்ந்தவர்களிடம் ஆலோசனை பெற பாருங்க. காதலருடன் ஏதேனும் ஒரு விஷயத்தில் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். மூட்டு வலி தொந்தரவு செய்யலாம். குடும்பத்துடன் ஆன்மீக பயணங்களும் மேற்கொள்வீங்க. வியாபாரத்தில் லாபம் உண்டாக பெரும். உடல் நிலத்தில் சற்று கவனத்தை செலுத்துறது நல்லது.
இந்த காலம் புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். வேலையில பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே நேரம் சட்ட விஷயங்கள்ல வெற்றியும் கிடைக்கப்பெறுவீங்க. பழைய நண்பர்களை சந்திக்கிறதுனால மனமகிழ்ச்சியாகவே இருக்கும். பயணங்கள் பெரிய நன்மைக்கு வழிவகுக்கும். தந்தையின் உடல் நலத்துல சற்று கவனமாகவே இருக்க பாருங்க. அதே நேரம் எந்த ஒரு காரணத்திற்காகவும் சீக்கிரம் பார்த்தீங்க அப்படின்னா வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தவறான வழிகளில் செல்ல மனம் விருப்பப்படலாம். அதை தவிர்ப்பது நல்லது. இரத்த அழுத்த நோயாளிகள் கவனமாக இருக்க பாருங்க. சரியான நேரத்தில் மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். திருமண வாழ்க்கையில பிரச்சனைகளை சந்திப்பீங்க. இருமல் அல்லது வயிற்று வலியால் அவதிப்படுவீங்க. காதலர்களுக்கு இந்த காலம் சாதகமாக கிடையாதுங்க. ஓரளவுக்கு சாதகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறதும் முக்கியமான ஒன்று. விரும்பிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தில் வளர்ச்சி இருக்கிறதுனால மன மகிழ்ச்சியாகவே இருக்கும். பூர்வீக சொத்து தொடர்பான பிரச்சனைகள் தீரலாம். நீண்டகால நோயில இருந்த நிவாரணமும் கிடைக்கலாம். சட்ட விஷயங்கள்ல இருந்து விலகி இருப்பது நல்லது. பிள்ளைகள் மீது ஒரு கண் வைத்துக் கொள்வதும் ரொம்ப ரொம்ப நல்லது. எதிரிகளான தொந்தரவுக்கு ஆளாவீங்க. வேலையில மன அழுத்தம் உருவாகலாம். தலைவலியால் அவதிப்படுவீங்க. பண பரிவர்த்தனைகள்ல கவனமாக இருக்க பாருங்க. வாகனத்தை கவனமாக ஓட்டுறதும் காலில் காயம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது அவசியம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவே செயல்பட பாருங்க. வியாபாரத்தின் நிலை முன்பை விட சற்று மேம்பட்டும் காணப்படலாம். இருப்பினும் பிள்ளைகளால மகிழ்ச்சியும் உதவியும் கிடைக்கப்பெறுவீங்க. கூடுதல் வருமானம் வருவதால மனம் மகிழ்ச்சியாகவே இருக்கும். காதல் உறவுகளில் வெற்றி கிடைக்கலாம். தொழிலில் வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கின்றன. வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கும். புதிய வேலையை இந்த காலகட்டத்தில் தொடங்கவும் வாய்ப்புகள் இருக்கின்றது. அதே நேரம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல மாற்றங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகின்றது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மன உறுதியுடன் நீங்கள் அனைத்தையும் செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. எதிர்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிக்கலாம். எந்த விவகாரத்தில் சிக்கினாலும் சாமர்த்தியமாக மற்றவரை முன்னிறுத்தி தான் தப்பித்து கொள்ள வேண்டியிருக்கும். தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான பண உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்க பெறுவாங்க. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கலாம். பிள்ளைகள் தங்கள் சொல்படி நடப்பது மனதுக்கு திருப்தி தர வகையில் இருக்குங்க. பணவரத்து ஓரளவுக்கு எதிர்பார்த்தபடி இருக்க பெறலாம். எடுத்த காரியங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். எதிர்பார்த்த பதவி உயர்வும் கிடைக்க பெறுவீங்க. உற்சாகமாகவே காணப்படுவீங்க. ஆரோக்கியம் உண்டாக பெறுவீங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையவும் ஆரம்பிக்கலாம். புதிய ஆர்டர்கள் பெறுவதில் தடுமாற்றம் ஏற்படுங்க. எந்த வேலையை முதல்ல கவனிப்பது என்று குழப்பமும் வரலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் டென்ஷனுடன் காணப்படுவாங்க. வியாபாரத்தில் புதிய யுத்திகளை புகுத்தி லாபம் எனும் வெற்றி கனியை பறிக்க போகிறீங்க அப்படின்னு நான் சொல்லணும். எதிரிகளின் பணமும் சேர வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறதுங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் இருக்கும். சுற்று வட்டாரத்தில் நல்ல புகழும் கௌரவமும் உண்டாகலாம். சிலருக்கு குழந்தைகளால் தொல்லையும் அவமானங்களும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகிருங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அதிக கவனத்தை செலுத்துவதும் சிறப்பு கவனத்தை செலுத்துறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே நேரம் தொலைதூர பயணங்களான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த நேரம் அப்படிங்கிறது மன மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத ஒரு காலகட்டம். விருந்தினர் வருகையால் வீடே விழாக்கோலம் போகணும் அப்படின்னே கூட சொல்லலாம். அவர்களுடன் பார்த்தீங்கன்னா சினிமா போன்ற கேளிக்கைகளில் ஈடுபட்டால் செலவுகள் அதிகரிக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் செலவுகள் விஷயத்திலையும் கவனத்தை செலுத்த பாருங்க. மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கல்வியில் வெற்றி பெற கவனமாக படிக்கணுங்க. உடன்பிறப்புகளிடையே கருத்து வேறுபாடு உருவாகலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக அனுசரணையோடு நடந்து கொள்ள பாருங்க. பெண்களால் லாபம், வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுறது ஆகியவற்றால் வரக்கூடிய இன்பங்கள் நிலைத்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் உயர்வுகள், பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல பலன்கள், விரும்பிய இடமாற்றம், சில சலுகைகள், பரிசு பொருட்கள் போன்றவை கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது. தொலைதூர செய்திகளால் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். போட்டி தேர்வுகளில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்க பெறலாம். சில நேரங்களில் ஏமாற்றத்தை தவிர்க்கணும் அப்படின்னா கூட்டாளிகள்
விஷயங்களிலும் சற்று எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. சிலருக்கு புது புது பதவிகளும் அதனால் வருவாய் பெருக்கமும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் வீட்டில் சுபமங்கல காரியங்கள் காரணமாக தாராளமான பண செலவுகள் ஏற்படலாம். இனிய தகவல்கள் இல்லம் தேடி வருங்க. சுற்றமும் நட்பும் சூழ சுபகாரிய பேச்சுக்கள் நடைபெறும். வியாபாரிகளுக்கு வியாபாரம் ஏற்றமிறக்கமின்றி ஒரே சீராகவே இருக்கும். அண்டை வீட்டார், நண்பர்கள் மற்றும் சகோதரரால் தங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்டுவீங்க. அதே மாதிரி பிள்ளை பேரு, புதிய தொழில் வாய்ப்புகள், லாட்டரி யோகங்கள், புண்ணிய தல தரிசனங்கள் அப்படின்னு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சுற்றுச்சூழலுக்கு ஏற்றவாறு மிகவும் மகிழ்ச்சிகரமானதாகவே இருக்கும். ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் பொன், பொருள், ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. நல்ல பண்பாளர்களினுடைய நட்பு, அன்பும் தங்களுக்கு கிடைக்கலாம். மனதில் தெய்வ பக்தி மேலிடும். அரசு பதவியில் இருக்கிறவங்களுடைய தயவால அனுகூலமான பலன்களையும் நீங்க அடைவீங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் மனதில் நினைச்சபடியே சாதிக்கக்கூடிய திறன் அதிகரிக்கும். தங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். அழகான எழில் நிறைந்த வீடு கிடைக்க பெறுவீங்க. அதே நேரம் வீட்டில் சுபகாரியங்கள் அனைத்தும் சிறப்புற வெற்றிகரமாகவே நடந்து முடியும். புதிய நண்பர்களுடைய சேர்க்கை, தொழில் லாபம் ஆகியவை உருவாகலாம். கற்பனை வளம் பெருக ஆரம்பிக்கும். தாய் மூலமாக நன்மைகளும் உருவாகலாம். சிலருக்கு பயணங்கள்ல எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்படும். அப்படிங்கிறதுனால பயணங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே நேரம் எடுத்த காரியங்கள்ல சில பல நேரங்கள்ல தடைகளும் தாமதங்களும் ஏற்படத்தான் செய்யும். உயரதிகாரிகளால பாராட்டப்பட்டு பதவி உயர்வின் மூலமா பண பலன்களை நீங்க அடைய போகிறீங்க. புது புது முயற்சிகளில் ஈடுபட்டு நல்ல வேலையில் சேரக்கூடிய யோகம் உருவாகலாம். சுபகாரிய செலவுகள் ஏற்படும். அடக்கிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க. புதிய முயற்சிகளால் பண வருமானம் அதிகரிக்கும். பக்தி மார்க்கத்தில் செல்ல மனைவியின் பூரண ஒத்துழைப்பு தங்களுக்கு கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னே சொல்லலாம்.